ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பைக்கை எலக்ட்ரிக் பைக்காக மாற்றக்கூடிய டிவைஸ் வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன டிவைஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் டிவைஸ் கண்ட்ரோலர், Bldc மோட்டார், த்ராட்டில் சென்சார் கண்ட்ரோல், அப்படி இல்லைன்னா ஸ்பீடோமீட்டர் மாடல், இக்னிஷன் சிஸ்டம், கனெக்டர் பாக்ஸ், அது போக பார்த்தீங்கன்னா மெயினான ஒன்று பேட்ரி நம்மகிட்ட இல்லை, நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க. பேட்ரி வந்து நம்மளோட எத்தனை வோல்ட் தேவையோ அத்தனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேட்ரி ரெடி பண்ணணும். லித்தியம் அயன் பேட்ரி இருக்குது, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியும் இருக்குது. லித்தியம் அயன் பேட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் ஆம்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும். லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்ரி பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு லித்தியம் அயன் மாதிரி கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுபோக மெயினான ஒன்று பார்த்திங்கன்னா சார்ஜர் இப்போ தேவை. சார்ஜர் பார்த்திங்கன்னா 48 வோல்ட் 10 ஆம்ஸ் சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் சார்ஜ் ஆகும். இந்த டிவைஸை பற்றி இனிமேல் பார்க்கலாம். இது கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா 48 வோல்ட் 15 ஆம்ஸ் கண்ட்ரோலரோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி சென்ஸ் பண்ணும். அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிலரேட்டர் த்ராட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கண்ட்ரோலருக்கு இன்புட்டாக போகும். இன்புட் போய் கண்ட்ரோலர் வந்து சென்ஸ் பண்ணி இவ்வளோ த்ராட்டிலுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் மோட்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மோட்டருக்கு வோல்டேஜை அனுப்பும். அதை பொறுத்து தான் உங்களுக்கு மோட்ரு ட்ரைவ் ஆகும். கண்ட்ரோலருக்கு மெயின் இன்புட்டை வந்து இக்னிஷன் லாக். இந்த இக்னிஷன் கீ கொடுக்கும்போது தான் உங்களுக்கு கண்ட்ரோலர் ஆன் ஆகும். அது வேறு கண்ட்ரோல் ஆன் ஆகுது. அதனால் இதுவும் ஒரு முக்கியமான பங்கு இதுக்கும் உண்டு. இந்த கனெக்டர் பாக்ஸ் எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கனெக்டர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அஞ்சு ஒயர் இந்த சைடும் 5 ஒயர் இந்த சைடும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஒயர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, Bldc மோட்டர்லேருந்து ஒரு 3 ஒயர் வரும். 3 போல் இருக்கும், அதனால் 3 ஒயர் வரும். இந்த 3 ஒயர் வந்து நம்ம கண்ட்ரோலர் பாக்ஸில் வந்து இந்த 3 ஒயர் இந்த சைடும், அதே மாதிரி கண்ட்ரோலர்லேருந்து வரக்கூடிய அந்த 3 ஒயர் எல்லோ, க்ரீன், ப்ளூ அந்த 3 ஒயரை அந்த சைடும் வச்சு நம்ம டைட் பண்ணிடணும். மற்ற 2 ஒயர் வந்து கண்ட்ரோலர்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ், நெகட்டிவ், அதே மாதிரி நம்ம பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ், நெகட்டிவ் எடுத்து நம்ம கொடுக்கணும். இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து நம்ம கண்ட்ரோலர் அண்ட் ஆம்ஸ் கரண்ட் ரேட்டிங் ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிற கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா 48 வோல்ட் 15 ஆம்ஸ் கண்ட்ரோலர். இதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. 60 வோல்ட் கண்ட்ரோலர் இருக்குது, 72 வோல்ட் கண்ட்ரோலர் இருக்குது. அந்த கண்ட்ரோலரோட மேனுவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் கொடுக்கணும், கனெக்ஷன் கொடுக்கணும். கண்ட்ரோலரோட மெயின் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா மோட்டரை ட்ரைவ் பண்ணக்கூடியது, ப்ளஸ் நம்மளுக்கு பேட்டரியோட ஸ்டேட்டஸ் சொல்லணும். மோட்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் லைன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலருக்கு சிக்னல் போகும். இந்த சிக்னல் என்னென்னலாம் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, மோட்டர் போயிட்டு இருக்குது, மோட்டரோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி சிக்னலை வந்து கண்ட்ரோலருக்கு கொடுக்கும். இப்போ சப்போஸ் வந்து மோட்டர் ஓவர் ஹீட் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலர் வந்து பேட்டரியிலேருந்து மோட்டருக்கு கொடுக்குற சப்ளையை வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும். அதோட மெயின் ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய முக்கியமான ரோல் வந்து கண்ட்ரோலருக்கு இந்த ஃபீட்பேக் லைன் போகிறதுனால தான் கண்ட்ரோலர் வந்து அதை சென்ஸ் பண்ண முடியும். அதுபோக கண்ட்ரோலரோட அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட், ஹாரன் அதுக்கெல்லாம் தனித்தனி லைன் கொடுத்துருப்பாங்க, கண்ட்ரோலர்லேருந்து டைரெக்டாக போகும். அதுபோக உங்களுக்கு 12 வோல்ட் சிஸ்டம் நீங்கள் மாற்றக்கூடிய பைக்கில் எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் 12 வோல்ட் ரெடியூசர் இல்லைனா கன்வெர்ட்டர் நீங்கள் போட்டுட்டு 48 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் கரண்ட்டாக நீங்கள் மாற்றி உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் லைட்ஸு, ரிமோட்டு எல்லாமே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். பைக்காக கன்வெர்ட் பண்ணக்கூடியதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா மோட்டரில் வந்து 2 டைப் Bldc மோட்ரு அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி நம்ம நார்மல் தண்ணி பம்புக்கு வர மோட்ரு மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம வீல்லே மோட்ரு வந்துடும். நம்ம எலக்ட்ரிக் பைக்கில் பார்த்துருப்பீங்க, 12 இன்ச்லேருந்து 17 இன்ச் வர வீல் ஹப் மோட்ரு அவைலபிளாக இருக்குது. அதோட வெப்சைட் பார்த்திங்கன்னா கோகோ A1 அப்படிங்கிற சைட்டில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டுக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா, இந்த மோட்ரு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா பிடிக்கும். அந்த வீல் ஹப் மோட்ரு வந்து அந்த வீல்லே வர்றதுனால உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான தனியான ஸ்பேஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். பெர்ஃபார்மன்ஸுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மோட்ரு தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸ்பீடு அதிகமாக போகணும் அப்படின்னா இந்த மோட்டரை யூஸ் பண்ணுங்கள். இது மைலேஜ் அதிகமாக கிடைக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வீல் ஹப் மோட்டருக்கு போய்க்கலாம். வீல் ஹப் மோட்ரு வந்து மைலேஜ் அதிகமாக இருக்கும்,
பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது சொல்லப்போனால். இந்த மோட்டரில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மோட்டரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதோட ரேட்டிங் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா பெர் மினிட்டுக்கு 3000 ஆர்பிஎம் வரை போகும். இது 48 வோல்ட் டைரக்ட் கரண்ட், டிசி கரண்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது. இதோட கரண்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 24 ஆம்ஸ் பேட்ரி ஆம்ஸ் வந்து மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த மோட்ரு வந்து ட்ரைவ் ஆகும். அதுலேருந்து 15 ஆம்ஸ் வரை இது ஒர்க் ஆகும். இந்த மோட்டரில் வந்து நிறைய டைப் இருக்குது. பிஎல்டிசி மோட்டர்லேயே செயின் டைப், நம்ம நார்மல் செயின் பாக்கெட் யூஸ் பண்ணுற மாதிரியே இந்த ரோட்டார் வந்து வரும். இந்த ரோட்டார் வந்து எதுக்கு வரக்கூடியதுன்னா, அந்த மாநகராட்சி வண்டியில் குப்பல்றதுக்குலாம் பார்த்திங்கன்னா டைரெக்ட் க்ரௌண்டில் வந்து இது ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீர் பாக்ஸ் டைப்பு அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்காண்டி இந்த மோட்ரு வர்றது. இதோட டார்க் வந்து நல்லாயிருக்கும். இந்த மோட்டரில் வரக்கூடிய 2 கனெக்ஷன், ஒன்று வந்து ஃபீட்பேக் லைன் வந்து கண்ட்ரோலருக்கு போகும். அதாவது மோட்டரோட ஸ்டேட்டஸ் எவ்வளோ ஆர்பிஎம்மில் இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, ரிவர்ஸில் இருக்கா ஃபார்வேர்டில் இருக்கா, அந்த மாதிரி ஃபீட்பேக் லைன் போகும். இன்னொரு லைன் 3 போலுக்கு போகக்கூடிய சப்ளை வந்து போகிறதுனால தான் மோட்ரு வந்து ரன் ஆகுறது. இந்த மோட்ரு வந்து உங்களுக்கு நல்லா வெயிட்டும் இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 10 கிலோ குறையாமல் இருக்கும். இந்த மோட்டர்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கஸ்டமைஸாக ஒரு பைக்கு கன்வெர்ட் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா அதோட ஹோல் கொடுத்துருப்பாங்க. 10 mm போல்ட்டை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கீர் பாக்ஸ் சிஸ்டம் மாதிரி அரேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட திறமையில் இருக்குது. என்ன மாதிரி நீங்கள் மாற்றணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபேன் கொடுத்துருப்பாங்க. மோட்ரு வந்து ஹீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஃபேன் லீஃப் கொடுத்துருப்பாங்க. வாட்ஸ் வைஸ் மோட்ரு அவைலபிலிட்டியாக ஆன்லைனில் கிடைக்குது. 350 வாட்ஸ்லேருந்து 3000 வாட்ஸ் வரை அவைலபிலிட்டி இருக்குது. அதாவது 350 வாட்ஸ் பார்த்திங்கன்னா லோடிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும், மைலேஜ் அதிகமாகவே கிடைக்கும். மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்கணும், சிங்கிள் ஆள் யூஸ் பண்ண போகிறீங்க, பைக்கை கன்வெர்ட் பண்ணி ஒரு டிவிஎஸ் 50 எக்ஸல் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக 350 வாட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம். 350 வாட்ஸ் 48 வோல்ட் 15 ஆம்ஸ் கண்ட்ரோலர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மைலேஜ் எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 100 கிலோமீட்டருக்கு மேலே கிடைக்கும். அதே இது உங்களுக்கு வந்து 2 பேர் போகணும், ஒரு யூனிக்கான அந்த மாதிரி பைக்கில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு ஒரு 60-70 போகணுன்னா 1000 வாட்ஸ், 1200, 1500 அந்த மாதிரி வாட்ஸு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்பீடு போகும். ப்ளஸ் பேட்ரி கன்சம்ஷன், வாட்ஸ் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு பேட்டரியோட கன்சம்ஷன், பேட்ரி சீக்கிரம் ட்ரெயின் ஆகும். வாட்ஸ் குறைய பேட்டரியோட லைஃப் கூட கொஞ்சம் இருக்கும். இது பேசிக்கான கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேட்ரி கனெக்ஷன் எல்லாமே கொடுத்து இந்த மோட்டரை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.